இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு கட்சியை இந்த நாட்டுக்கு அறிமுகம் செய்த மாவட்டம், அதற்கான ஒரு தலைவனை உருவாக்கிய மாவட்டம். இந்த நாட்டிலே ஏனைய சிறுபான்மையாக நமது சமூகம் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்காக எதிர்த்து நின்று நியாயம் கேட்கின்ற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக நமது கட்சி அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் உருவாக்கியவர்கள் எதிர்த்து நின்றும் அல்லாஹ்வுடைய உதவியினால் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. பல கல்விமான்கள் இந்த கட்சியை நோக்கி வருகிறார்கள், பல மூத்த அரசியல்வாதிகள் இந்த கட்சியை நோக்கி வருகிறார்கள், பல உலமாக்கள் இந்த கட்சியை நோக்கி வருகிறார்கள், இந்த கட்சியின்பால் ஒன்று சேர்கிறார்கள். எனவே இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான தனித்துவமான இந்த சமுதாயத்துடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கின்ற இந்த பயணத்திலே ஒரு நேர்மையான பயணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த மாவட்டத்திலும் நாட்டிலும் இந்த கட்சி இன்ஷா அல்லாஹ் முன்னெடுத்து செல்லும். அதுபோல வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் ஒரு சிக்கலான தேர்தலாக மாறி இருக்கிறது. மும்முனை போட்டி அந்த தேர்தலிலே இருக்கிறது. இதே நமது கட்சி அதை செய்ய போகிறது என்று இந்த நாட்டிலே பல கட்சிகளும் பல ஊடகங்களும் பல அரசியல் ஞானிகளும் தொடர்ந்து கேள்வி கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சி சரியான ஒரு வேட்பாளரை, இந்த நாட்டிலே இனவாதத்தை ஒழித்து நிற்கின்ற ஒரு வேட்பாளரை, எந்த ஒரு காலத்திலும் கோட்டாவே போன்ற ஒரு கொடுங்கோலன் இந்த நாட்டுக்கு வந்துவிடாமல், இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகத்தை மதிக்கின்ற அல்லது சிறுபான்மை சமூகத்துடைய உரிமைகளை நோக்கி நகல்கின்ற, அவருடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசியல் தலைமைதான் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற ஒரு வரலாறு எழுதப்படக்கூடியதாக ஒரு நேர்மையான அரசியல் தலைமையை, ஒரு இந்த நாட்டு இன சமத்துவத்தை பேணுகின்ற ஒரு தலைமையை இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் நமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டுக்கு தெரியப்படுத்தி பூரண ஒத்துழைப்பை அந்த ஜனாதிபதிக்காக வேட்பாளருக்காக நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறது. அதனூடாக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்திலே இங்கு இருக்கின்ற பலர் வேட்பாளராக நிற்பார்கள். இங்கே இல்லாத பலரும் நமது கட்சியிலே நாங்கள் தனியாகத்தான் இன்ஷா அல்லாஹ் போட்டியிடுவோம். அந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒன்றோ ரெண்டோ இந்த மாவட்டத்திலே நமது கட்சியின் ஊடாக அல்லாஹ்வுடைய உதவியினால் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது இந்த அரசியல்வாதிகள் போலல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் இந்த கட்சியை விட்டு ஓடிவிடாமல், இந்த மக்களுக்கு துரோகம் செய்து விடாமல், இந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக, இந்த மக்களுக்கு தேங்கி நிற்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தன்னுடைய பிரச்சனையாக தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு கொழும்பிலே ஜனாதிபதியை, அமைச்சர்களை, இன்னொரு தலைமைகளை சந்தித்து அல்லது வெளிநாட்டு உதவிகளை பெற்று இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான உத்தரவாதங்களை இந்த மக்கள் மத்தியிலே தேர்தல் விஞ்ஞாபனமாக செய்து அதை செய்கின்றவர்களாக, அதை செய்கின்ற சேவகர்களாக, அதை செய்கின்ற ஊழியர்களாக, மக்களின் காவலர்களாக இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த கட்சியின் தலைமை வழிநடத்தும் என்ற செய்தியை கூறிக்கொண்டு உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைப்பதற்கான பாதையை இன்ஷா அல்லாஹ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதற்கான பாதையை அமைத்து தரும் என்று கூறி இந்த ஏற்பாட்டுக்கு நன்றி கூறி, குறிப்பாக ரிஸ்லி முஸ்தபா அவருடைய வருகை இந்த கட்சிக்கு ஒரு உற்சாகமாக வேகமாக இந்த கட்சியை வளர்க்கின்ற விஷயத்திலே இளைஞர்களுக்கான பொறுப்பை ஏற்று செயல்படுகிறார். இந்த ஏற்பாட்டை செய்தவைக்காகவும் அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்த நமது கட்சியுடைய உண்மையான போராளிகளுக்காகவும் நான் இந்த இடத்திலே நன்றி கூறிக்கொண்டு ஒன்றை நான் சொல்லுகிறேன், தயவு செய்து பிரிந்து விடாதீர்கள். பழையவர்கள் இருக்கிறீர்கள், புதியவர்கள் வந்திருக்கிறீர்கள். ரிஸ்லி வந்த பிறகு அவரோடு உள்ளவர்கள் வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு வாரங்களிலே இன்னும் பலர் இந்த கட்சியிலே வந்து சேர இருக்கிறார்கள். இந்த கட்சி ஒன்றை ரெண்டை நோக்கமாக கொண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலிலே பெறுவதற்கான பயணத்தை அடைய அதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறது. எனவே சின்ன சின்ன காரணங்களுக்காக பிரிந்து விடாமல் இந்த சென்ட்ரல் கேம்ப் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நீங்கள் ஒற்றுமையாக நமது அணியோடு இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும். இந்த கட்சிக்கு அது ஒரு பெரிய சக்தியாக அமையும்.